அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணர் கோவிலில் ஒரு பாட்டி வந்து காத்தாலையும் சாயங்காலமும் இந்த மரத்துலேருந்து விழற இலையெல்லாம் பெருக்கின்றிருப்பா. அதுதான் அவளோட வேலை. அவள் டெய்லி அந்த கோவிலுக்கு வர பலதர மக்களை சந்திக்கிறாள். அப்போ அங்கே வந்து டெய்லி சாயங்காலம் லதான்ற ஒரு பொண்ணு வருவாள். அவள் எப்பயுமே ஒரு பதட்டத்தோடையே வர மாதிரி அந்த பாட்டிக்கு தோணும். அங்கே கிருஷ்ணரை போய் சேவிக்கச்சே கூட அவள் மன நிம்மதியோடு சேவிக்கிறாளானே தெரியாது. பெருமாளை சுத்தச்சே கூட ஃபோன் பேசிகிட்டே சுற்றுவாள். இதை அந்த பாட்டி டெய்லி பார்க்குறா. ஒரு நாள் அந்த பாட்டி வந்து ஓகே இந்த பொண்ணுக்கிட்ட என்னன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு அவகிட்ட போய், ஏமா நீ வந்து ஏதோ டெய்லி கோவிலுக்கு வர, எப்போ பாரு ஒரு பதட்டத்தோடு வர, பெருமாளை சேவிக்கச்சே கூட உன் மனசு வந்து நிம்மதியாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீ வந்து ஃபோன் பேசிகிட்டே இருக்க, யார்கிட்ட பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. நீ வந்து நினச்சிக்கிற அவளை வந்து ரொம்ப அக்கறையோடு நம்ம வந்து பேசுகிறோன்னு நீ நினைக்கிற. பட் அந்த 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 அக்கறை கூட சில சமயம் வந்து அவளுக்கு ரொம்ப தொந்தரவாக தோணும்னு நான் நினைக்கிறேன். உனக்காகவும் நீ வாழ கற்றுக்கணும்னு அந்த பாட்டி சொல்கிறா. அப்போ அதே மாதிரி அந்த பாட்டி சொல்கிறா, நீ பார்க்குறல நான் டெய்லி காத்தால பெருக்கிறேன், சாயங்காலம் பெருக்கிறேன். காத்தால பெருக்கி முடித்தோடனே திருப்பி அந்த இலை விழுந்துன்னு தான் இருக்கும். அதுக்காக ஐயோ அந்த இலை விழுறதேன்னு சொல்லிட்டு நான் திருப்பி போய் அங்கே பெருக்கினேன்னு வச்சுக்கோ, நாள் ஃபுல்லாக நான் பெருக்கின்னு தான் இருப்பேன். ஸோ இயற்கையாக எது நடக்கிறதோ அதை நம்ம ஏற்றுக்க கற்றுக்கணும். நீ யாருக்காக பேசுகிறியோ யாருக்காக பழகிறியோ அவள் ஒரு நாள் வந்து நம்மளை விட்டு நிமிஷமாக இப்படி போயிடுவா. அப்போ நம்ம தனியாக வாழ நம்ம கற்றுக்கணும். அந்த பாட்டி வந்து அதை சொல்லிட்டு கிளம்பிடுறா. அப்போ லதா வந்து தன்னோட ஃபோனை பர்ஸெல்லாம் வச்சுட்டு அவளும் யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஆமாம், நம்மளுக்காக நம்மளும் வாழ கற்றுக்கணும்னு. இதே மாதிரி நம்மள எவ்வளோ பேர் நம்ம வந்து குடும்பத்துக்காகவோ குழந்தைகளுக்காகவோ ஹஸ்பண்டுக்காகவோ நம்ம வந்து யோசிக்கிறோம். நம்மளுக்காக நம்ம யோசிக்கிறது இல்லை. இனிமேல் நம்மளுக்காகவும் நம்ம வாழ கற்றுக்கணும். யதார்த்தத்தை நம்ம ஏற்றுக்க பழகிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்றும் பிரியமுடன் உங்களில் ஒருத்தியான உங்கள் பிரியா ராம் பிரசாத். Thank you.